நியமித்த கடமை எல்லாவற்றையும் செய்யணும். அப்புறமா முடித்த பிறகு தான் என்ன சொல்லணும்னு சொன்னால், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று இந்த குறிப்பை வச்சு நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளை எல்லாம் செய்ய எனக்கு முழு பலனை தாரும். அதை செய்து முடித்த பிறகு தான் நான் என்ன சொல்லணும், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தேன்னு சொல்லணும். அரைகுறையாக போட்டுட்டு செய்த வேண்டிய கடமை செய்தேன்னு சொன்னால் வேலை முழுமையாகாது, ஆண்டுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய பலத்தை நமக்கு ஆண்டு தரும்படி எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்துட்டு அது பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லும்போது தெய்வ கிருபை நமக்கு கிடைக்கும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்வதுக்கு முன்பாக நான் தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, என் தொழிலில் நான் செய்ய வேண்டிய கடமை, ஐக்கியத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லும்போது அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் எஜமான் கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு எல்லோரும் கிடைக்கும்படி அரைகுறையாக போட்டுட்டு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லாதபடி, ஆண்டவர் எனக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் தைரியமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமேன் 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 ஆமேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன். அவளை முந்தின நாட்களில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்திருக்கலாம். முழு கடமையும் செய்ய ஆண்டவருக்கு பலன் தரணும். முழு கடமை செய்ய நமக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க தான், ஆனால் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்யணும். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு, வீட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு, தொழிலில் நம்ம செய்ய வேண்டிய கடமை உண்டு, ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை உண்டு.